தீர்க்கதரிசியினுடைய அற்புதங்களை தியானித்து வருகிற நாம் இதில் 2 அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாகிறதும், அதே நேரத்தில் கேயாசிக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் வருகிறதையும் 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நாகமான் அவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான் என்று இந்த வசனம் நம்மை அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். சீரியாவின் ராஜாவினிடத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு மனிதன். பைபிளில் அழகாக சொல்லுது எண்ணிக்கை உள்ளவன் என்று பார்க்கிறோம். சில முக்கியமான ஒரு நபர், நிறையா ராஜாவினிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு நல்ல தலைவன், நல்ல ஒரு லீடர். பைபிளில் ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அவனை கொண்டு சீரியாவுக்கு கர்த்தர் இரட்சிப்பை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் எவ்வளவு பெரியவனாகவும், அவனை எவ்வளவு உயர்ந்தவனாகவும், அவன் வீரனாகவும், அதே சமயத்தில் மரியாதைக்குரியனாகவும், செல்வந்தனாகவும், வெற்றியாளராகவும் இருந்தால் கூட அவனுடைய வாழ்விலே ஒரு கொடிய துன்பம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த கொடிய துன்பம் என்னது? லெப்பர், குஷ்டரோகம் இருந்தது. ஆக்சுவலி இஸ்ரவேல் ஜனங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குஷ்டரோகம் என்பது ஒரு பாவத்துக்கு, கொடிய ஒரு பாவத்துக்கு சமமாகவே கருதப்பட்டது. குஷ்டரோகியாக இருந்தால் அவன் எங்கே வரக்கூடாது? தேசத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அது மிகப்பெரியதான ஒரு பாவம். அது அவன் பாளையத்துக்கு புறம்பாத்தான் இருக்கணும்னு பைபிள் இருக்கிறது. அப்படி உள்ளே வரும்போது தலையை முக்காடிட்டு கொண்டு தான் சொல்லிகிட்டே வரணும். என்னென்னு? நான் குஷ்டரோகி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு சொல்லிகிட்டே வரணும். அப்படி தான் இஸ்ரவேல் தேசத்தில் நியாயப்பிரமாணத்தில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. கற்பனை பெண்டட்டுக்கெலாம் நீங்கள் என்னாம புஸ்தகத்திலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கென்றே விசேஷித்த சட்டங்கள் இருக்கிறது. குஷ்டரோகியை யூதர்கள் அப்படி அருவருப்பாய், அப்படி ஒரு 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 காரியமாக அவங்க கருதினார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அதாவது ரோட்டில் முட்டை விற்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், எக்கு விற்றுட்ருக்குறாங்க, காய்கறியெல்லாம் விற்றுட்ருக்கேன், எக்கு விற்றுட்ருக்குறாங்கன்னா மார்க்கெட்டில், அதில் ஏதாவது ஒரு குஷ்டரோகி நடந்து போயிட்டான் அப்படின்னா யூதர்கள் அந்த முட்டையை வாங்கி சாப்பிடவே மாட்டானா. அப்போ எந்த அளவுக்கு குஷ்டரோகிகளை குறித்து எண்ணங்கள் யாருக்கு இருக்குது? யூதர்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. எந்த அளவுக்கு அவங்க அருவருப்பாக அதை நினைக்கிறாங்க. அப்போ ரோட்டில் போகிறவனுக்கு என்னப்பா பிரச்சனை? ரோட்டில் தானே போகிறான், அது முட்டையை தீட்டுப்படுத்துது. ஆனால் யூதர்கள் எப்படி நினைக்கிறான்? அப்போ எந்த ரோட்டில் நடந்து போனாலும் தொட்டு அந்த ரோடே என்னது தீட்டுன்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்ட மனோபாவனை கொண்டிருந்தவங்க யாருன்னா இந்த யூதர்கள். ஆனால் இவன் யூதன் அல்ல, இவன் ஒரு புற மதத்தினராக இருந்த போதும் கூட அவ்வளவு செல்வாக்கு, ராஜாவினிடத்தில் அவ்வளவு அந்தஸ்து, அவனை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை, இரட்சிப்பை கடவுள் கட்டளை இட்டிருந்தா கூட அவனுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சுமை இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்களா? லெப்பர். அவன் குஷ்டரோகம் அவனுடைய சரீரத்தில் இருந்ததாக பார்க்கிறோம். மேத்யூ ஹென்ரின்னு ஒரு ஸ்காலர் சொல்கிறார் என்னென்னா, விலை உயர்ந்த பகட்டான ஆடைக்குள் பல நோயுற்றன நோயுள்ள மனநிலை பிறழ்ந்த உடல்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்து. எவ்வளோ பெரிய ஆடம்பரமான ராஜவஸ்திரமே தரித்திருந்தாலும், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும், அவன் பகட்டான ஆடைகளை அணிந்திருந்தால் கூட, பலவர்ண அங்கிகளை அணிந்திருந்தால் கூட, அவனுடைய மனநிலைக்குள்ள, அவனுடைய சரீரத்துக்குள்ள இது போன்ற வியாதிகள் இருக்கிறதாக என்ன செய்கிறாங்க? ஸோ இன்றைக்கி நாகமான் மாத்திரமல்ல, பெரும்பாலான மனிதர்களுக்குள்ளே அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது. ஆனால் பெரும்பாலான மனிதர்களுக்குள்ள வேற வியாதிகள் என்ன செய்யுது? இருக்குது. மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் வாழ்நாளெல்லாம் மனிதர்கள் என்ன செய்கிறார்களா? சுமந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி திரும்ப அவர் சொல்லிட்டு எழுதிட்டே வராரு, ஒவ்வொரு மனிதனின் குணத்திலும் ஏதோ ஒன்று இருக்கும், அவனை கலங்கப்படுத்த, சிறுமைப்படுத்த இருக்கும்.
ஏன்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமாக சுவிசேஷ ஊழியம் செஞ்சதில் அவரை போல யாருமே இல்லை. அப்படிதானே? ஆசியா, அவர் சொல்ற மைனர் ஆசியா முழுவதும் சபைகளை ஸ்தாபித்தார். எல்லா பக்கமும் சுவிசேஷத்தை நடந்து, கப்பல் பிரயாணத்திலே குதிரைகள் மேலும் கப்பல் பிரயாணத்திலும் நடந்தும் அவர் பல இடங்கள் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார். தேவனுக்காக அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினால் அவர் ஒன்று சொல்கிறாரு தெரியுமா? என்ன தெரியுமா? எனக்கு என்னை பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம் எனக்குள்ள இருக்கிறது. பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, டப்புன்னு திருப்புங்க. 2 கொரிந்தியர், இது விஷயம் இல்லை, நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அப்ப ஏன் இவ்வளவு பராக்கிரமம் அந்த அவனுக்கு இருந்த அதான் மைட்டி மேன் வேலர் என்று ஆங்கில பைபிள் இருக்கு. அவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொடுத்திருந்தாலும் அதோடு கூட சேர்ந்து கர்த்தர் என்னத்தை கொடுத்திருந்தாரு? நாகமானுக்கு குஷ்டரோகம் இருந்தது. அவ்வளோ பெரிய வேலையை கடவுளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் செய்திருந்தாலும் ஒரு விஷயம் தெரியுமா? பவுல் சாதாரணமான ஆள் இல்லை. பவுல் பணக்காரன். ஸ்காலர் சொல்றாங்க 10 கோடி ரூபாய் சொத்துக்கு அந்த காலத்தில் பணக்காரன். அவருக்கு 3 கப்பல்கள் இருந்ததாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுக்காய் பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்தார். பயங்கர வல்லமையாய் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. நான் தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையமாக எண்ணினேன் என்று எல்லாவற்றையும் உதறிவிட்டு கடவுளுக்காக ஊழியம் செய்ய வந்தவர், அவருடைய சரீரத்திலே, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். நிறைய ஸ்காலர் அதை என்ன சொல்றாங்க? சரீரத்திலே அவருடைய ஏதோ ஒரு பலவீனம், அவருக்கு வியாதி இருந்தது என்று பார்க்கிறோம். இதை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டாரா? நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானா இருக்கிறது. இல்லை, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை கர்த்தர் நம்ம சாகிற வரைக்கும் அனுமதிச்சு வச்சிருப்பார். மரிச்சு போகிற வரைக்கும் அதை நம்ம விட்டு போகவே போகாது. அப்போலாம் நம்ம நினச்சிக்கணும், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, எனக்குள்ள கொஞ்சம் பெருமை வந்துடக்கூடாதபடிக்கு, இல்லை தேவனை மாத்திரமே உயர்த்தும்படிக்கு, அது எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு முள் என்று நிறைய பேர் அறிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க மரிச்சு போகிறாங்க. பில்லி கிரகாமை குறித்து சொல்லுவார்கள். பில்லி கிரகாம் எப்படி மரிச்சார்? அவர் ஒரு அற்புத செயல். ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்களை தேவனிடத்தில் வழி நடத்தின மனிதன். அவர் எப்படி மரிச்சார் தெரியுமா? கொஞ்ச நாள் மரிக்கிறதுக்கு முன்பதாக பிரெயின் டியூமர் மரிச்சார். அப்போ கர்த்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு? நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை பரிசுத்தவான பவுலையும் கட்டது அவனுக்கு விதிவிலக்கு அல்ல. இங்கே வாசிக்கிறோம், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை கொட்டும் சாத்தானா இருக்கு. பாருங்க 8வது வசனத்துல, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டினேன். ஆண்டவரே, இது என்னை விட்டு நீக்கும், என்னை விட்டு நீக்கும் என்று 3 தடவை நான் கேட்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதியா அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு என்னுடைய கிருபை அவன்கிட்ட இருக்கும், அது போதும். பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 3 தடவை விண்ணப்பம் பண்ணியும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு, என்னுடைய கிருபை உனக்கு, உன் கிருபை இருந்தாவே போதும், நீ எல்லாம் வாழ்ந்துருவேன், உன்னுடைய பலவீனங்களை குறித்து நீ எந்த விதத்திலும் பரிதாபப்படுது. இப்போ என்னன்னா, நாகமானுக்கு அந்த ஒரு விஷயங்கள் இருந்தது. அவர் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை வாழ்நாளெல்லாம் சுமந்து கொண்டே இருக்கிறார். குஷ்டரோகம் என்கிற பெரிய கொடும் வியாதி அவனை தாக்கி இருந்தது. அப்படி இருந்துச்சு பாருங்க. ஆனா இந்த குஷ்டரோகத்துக்கு ஒரு சொல்யூஷனை யார் கொடுத்தா அப்படின்னா, அவர் போகாத இடம் மாதிரி இருந்திருக்காது. அப்படித்தானே? பார்க்காத மருத்துவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, போகாத வைத்தியசாலை இருந்திருக்காது, என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பார். அரண்மனையில் இருக்கிற ஆள், ராஜாவே அவருக்கு பல முயற்சிகளை எடுத்து பல இடத்துல, ஆனால் எங்கேயுமே
அவருக்கு அது ரெக்கவர் ஆனதா நமக்கு தெரியவில்லை. அப்போது ஒரு பெண் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அடிமையாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க, சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. தற்செயலாய் அந்த பெண் என்னன்னா நாகமானுடைய வீட்டுக்கு வேலைக்கார பெண்ணா, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுற பெண்ணா அந்த பெண் என்ன செய்கிறா, சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். எனக்கு இதில் என்னன்னாங்க, இதில் முக்கியமாக வேலைக்காரர்களுடைய அந்த அந்த காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவங்க பார்த்தீங்கன்னா நாகமானுடைய ரட்சிப்புக்கு, நாகமானுடைய அந்த குஷ்டரோகம் சரியாவதற்கு இதில் ஹீரோக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க தான் இதில் ஹீரோவே. இன்னொரு நம்ம ஒரு ஹீரோ இருந்தார், அவரை குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இந்த 2 வேலைக்கார பெண்ணு வேலைக்காரர்கள் இவங்க 2 பேரும் ஆற்றின பணிகள் தான் இதில் ஹைலைட்டு. அல்லேலூயா. ஒன்று யாருன்னு கேட்டால் இந்த அடிமைப்படுத்தப்பட்ட பெண் அவங்க வீட்டில் அந்த நாச்சியாருக்கு கீழே இருந்து எடுபடி வேலையெல்லாம் செய்து கொண்டு பாத்திரம் விளக்கிற, துணி துவைக்கிற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அம்மா நம்மளை இஸ்ரேல் தேசத்துலேருந்து கடத்தி கொண்டு இங்கே வச்சிருக்க, சிறையிருப்புக்காக வச்சிருக்கான். இவன் எப்பேடு கேட்டால் இவனுடைய குஷ்டரோகத்திலேயே இவன் அழிஞ்சு செத்துட்டு போகிறான்னு சொல்லி அந்த அம்மா அந்த பெண்ணு சும்மா இருக்கல. பைபிளை வாசிக்கிற சிறு பெண்ணாக இருந்தா. ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் இவருடைய குஷ்டரோகத்தை பார்த்து, கஷ்டப்படுறதை பார்த்து, அது சரியா என்ன இல்லப்ப, குஷ்டரோகத்தில் பலவிதமான இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அவள் கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு விஷயம், அவள் குஷ்டரோகத்துக்கு உண்டான சொல்யூஷனை சொல்லுகிறாள். என்னன்னா, இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அங்கே நம்முடைய எஜமான் போனார்னா, தகப்பன் போனார்னா, அங்கே அவர் ஜெபம் பண்ணும்போது எல்லாம் என்ன செய்யும், சரியாகிவிடும். ஆகவே அந்த நாச்சியார் இடத்துல சொல்கிறான். அந்த நாச்சியார் நாகமான் இடத்துல சொல்கிறாரு. நாகமான் ராஜாவின் இடத்துல சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, சரி ரைட் ஓகே, நான் உனக்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு யோராமுக்கு ஒரு லெட்டர் ஒன்று தர்றேன், அந்த லெட்டர் கொண்டு போய் நீ கொடு, அப்போ அவன் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறார். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு விஷயம், இந்த பெண்ணை குறித்து சில காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்க. அல்லேலூயா. இங்கே இந்த பெண் அடிமைப்பட்டு போனாள். அடிமைப்பட்டு போன இடத்துல ஒரு விஷயத்தை செய்தால் என்ன, அங்கே போயிட்டு சும்மா இருக்கல, அவ ஆண்டவருடைய மகத்துவங்களையும் இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகளை குறித்து, வல்லமை குறித்து, தேவனுடைய வல்லமை குறித்து அங்கே புறஜாதி நாட்டிலே சுவிசேஷம் அறிவித்தாள். சும்மா இருக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நீங்கள் பாருங்க. ஸ்தேவான் காலத்துக்கு பிறகு, கல்லறிஞ்சு கொல்லப்பட்ட பிறகு சபையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. சபை சின்னாபினமாக போச்சு. ஆனால் சிதறப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கல, போன இடத்துல எல்லாம் சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 4வது வசனம் சீக்கிரமா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஓடி ஒளிஞ்சுக்கல, அவங்க போய் எதுவும் பொதுக்குழியில் பதுங்கல, குகையில் போய் தங்கல, இங்கேயும் போனால் நம்மளை பிடிச்சி ஸ்தேவானை மாதிரி கல்லறிஞ்சு கொள்ளுவாங்கன்னெல்லாம் இல்லை. பிலிப்பு பார்க்கிறோம், அவனுக்கு 4 பொட்டப்பிள்ளைகள் இருந்தாங்க, இருந்தும் கூட சமாரியாவை கலக்கினான். சிதறப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இந்த அம்மா சிதறப்பட்டு, இந்த பொண்ணு ஒரு பக்கத்தில் இருக்கலாம், இவன் தாய் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், தகப்பன் ஒரு பக்கத்தில் இருக்கலாம், சொந்தக்காரங்க ஒரு பக்கத்தில், ஒவ்வொரு வீட்டில் வேலைக்காரர்களாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம். ஆனால் எங்கும் சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த வீட்டிலெல்லாம் அடிமையாக இருந்தாங்களோ அங்கே எல்லாம் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை குறித்து அவர்கள் பறைசாற்றினார்கள், சொன்னார்கள், அற்புதத்தை சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொன்னா நீங்க ஷாக் ஆவீங்க. எலிசா இருந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தில் அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள்.
ஆனால் ஒரு குஷ்டரோகியையும் அவர் சுகமாக்கவில்லை. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவே இதை சொல்றாரு. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேற ஒருவனையும் சுகமாக்கவில்லை. இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த சிறு பெண்ணுக்கு தெரியும், அவர் குஷ்டரோகிகள் நிறைய இருந்தாங்க. ஆனா ஒரு குஷ்டரோகி அவர் என்ன செய்யல, சுஸ்தமாக பல அற்புதமெல்லாம் செஞ்சாரு. இல்லை, கெட்டு போன நிலத்தை சுத்திகரித்தாரு. பானையில விஷம் இருந்தது, கியூர் பண்ணாரு. 20 அப்பம் கதிர்களை கொண்டு 100 பேரை போஷித்தாரு. ஹல்லேலூயா. சுனேமியா வீட்டுக்கு அந்த பெண்ணுக்கு குழந்தையை கிடைப்பதற்கு அற்புதம் செஞ்சாரு. இப்படியெல்லாம் நிறைய மிராக்கள் நடந்த போதும் கூட ஒரு குஷ்டரோகியை அவர் சுத்தமாக்கவில்லை. ஆனாலும் இது பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசமே இதற்கு சான்றாக அமைந்தது. ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியும் ஒரு குஷ்டரோகி சுத்தமாக்கலே தெரியும். ஆனால் எலிசாவை பற்றி நல்லா தெரியும். எலிசாவின் இடத்துல போனார்னா அவருக்கு பரிபூர்ண சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க பாரு, அந்த மாதிரி ஆண்டவர் திமிர்வாதக்காரனை பார்த்து அவனுக்கு சுகம் கொடுக்கல. யாரை பார்த்து கர்த்தர் சுகம் கொடுத்தாரு? நாம அந்த 4 பேர் சுமந்து வந்த அந்த அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சுகம் கொடுத்தது போல நாகமானுக்காக கர்த்தர் சுகம் கொடுக்கல. இந்த சிறு பெண்ணினுடைய விசுவாசத்துக்காக கர்த்தர் புறஜாதியான் என்று பார்க்காமல் கர்த்தர் கானானிய ஸ்திரீக்கு கீழே விழுந்த அப்பத்துண்டை போல நாகமானுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெண்ணுடைய பண்பு, இஸ்ரவேல் பெண்களுடைய அதே பண்பு, அதே பாருங்க, அதே உண்மையான ஒரு தன்மை, எங்க போனாலும் தேவனை குறித்ததை சொல்லுகிற விஷயங்கள் அந்த சின்ன பிள்ளைக்குள்ள இருந்தது என்று பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு வசனத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சின்னவங்களை கொண்டு பெரிய விஷயங்களை ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் இதை சொல்லியிருக்கிறேன். திரும்பவும் அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தை படித்து பாருங்களேன். பகைஞன் 2வது வசனம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தமும் குழந்தைகள் பாலகர் வாயினாலே கர்த்தர் பலனை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இங்கிலே நர்சிங் பேபி, பால் குடிக்கிற குழந்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. குழந்தைன்னா பெரிய குழந்தை சொல்லலை, பால் குடிக்கிற குழந்தைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நர்சிங் பேபி. அந்த பேபி அதில் கூட கர்த்தர் என்ன செய்வாராம்? அந்த குழந்தை கூட கர்த்தர், தேவரே நம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் ஆண்டவர் பலனை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடுவதற்காக என்று பார்க்கிறோம். அந்த சின்ன பிள்ளை கொண்டுதாங்க கர்த்தர் ஒரு அவ்வளோ பெரிய படை தளபதி ரட்சிக்கப்படுவதற்கு, அவன் யெகோவா தெய்வத்தை தழுவிக் கொள்வதற்கு அந்த சிறு பெண் ஒரு கருவியாக அவள் பயன்பட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை எவ்வளவு கொடுமையாய் சிறைப்படுத்திட்டு வந்துட்டான் இவன். தன்னுடைய தேசத்தில் இல்லாதபடி தன் வீட்டில் வேலைக்காரனை வச்சுக்கிறான்னு அந்த பொண்ணு அவளை பார்த்து என்ன செய்யலை அப்படின்னா, அவனை பார்த்து அப்படியே சாகட்டும் என்று விட்டு விடவில்லை. அவனுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, அவனுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இஸ்ரவேல் பெண்களுடைய குணங்கள் அப்படியே அந்த பெண்ணுக்குள் இருந்தது. பாரு, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க, நல்ல எஜுகேஷனில் சொல்லித்தரோம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இதை படித்தா இதை படிக்கலாம், இதை படித்தா இதை படிக்கலாம், +2 பிறகு இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். அப்புறம் அதே போல் நிறைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி தருகிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரல. நீ எங்கிருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த இடத்துல இருந்தாலும், நீ எப்போ வெளிநாடுகளில் இருந்தாலும், நம்ம ஊர்லேயே, நம்ம இந்தியா தேசத்திலேயே, வடநாட்டில் நீ இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீ சொல்ல மறந்துடக்கூடாது. என்னன்னா, தேவனுடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே கிடையாது. அதை நம்ம முதலாவது பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணுங்க.
எப்படி காணிக்க கொடுக்கறதை குறித்து சொல்கிறோம், சபைக்கு போகிறதை குறித்து சொல்கிறோம். ஆனால் காஸ்பல் இப்படி அறிவிக்கணும். பிரதான தேவனுடைய கட்டளை ஒன்று, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. நீ அதெல்லாம் செய்யாதடா, நீ சபைக்கு, நீ பாட்டுக்குள்ள சபைக்கு போ, நீ பாட்டுக்குள்ள வீட்டுக்கு வா, நீ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் செய்ய வேண்டாம்னு தான் பேரண்ட் சொல்லி தராங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துரு. அல்ல, அப்படி அந்த பெண் இருந்திருந்தா, அந்த வார்த்தையை அவ சொல்லாதிருந்தா நாகமான் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் பாலகர் வாயினாலே கர்த்தர் பலனை உண்டு பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய மனுஷனையும், எவ்வளோ பெரிய வியாதி, ஒரு சின்ன அவ பெருசா ஒன்று பண்ணலை, ஒரு சின்ன ஒரு வழிகாட்டல், அவ்வளோதான். அவர் எருசலேமுக்கு போனார்னா அங்கே தீர்க்கதரிசியை சந்திச்சார்னா இவருக்கு குஷ்டரோகம் நீங்கிடும். படிக்கிற இடத்துல வெக்கப்படக்கூடாது, சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படக்கூடாது, தேவனை குறித்து சொல்லுகிற விஷயத்தில் விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க யாரும் வெக்கப்படக்கூடாது. வாத்தியாராக இருந்தாலும் சொல்லணும், பக்கத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சொல்லணும், யாரை நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவரை குறித்து நம்ம என்ன செய்யணும், சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம இப்போ முந்தி காலத்திலிருந்து அப்படி சொல்லி வந்திருந்தோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்காவாசி கிறிஸ்தவங்க இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இந்த பெண்ணை போல நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், பிள்ளைகளுக்கு அதை இதை வழிகாட்டுறது, நிறைய விஷயங்களை வழிகாட்டுறோம், அதில் எல்லாம் தப்பு கிடையாது. ஆனாலும் தேவனுடைய அந்த பிரதான கட்டளைகளை நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது என்று பார்க்கும். சரி, அடுத்தது என்னன்னா, நான் அப்படியே கதையாக சொல்லி செய்திக்குள்ளே போகிறேன். வசனங்கள் வாசித்து கொண்டு இருந்தால் எனக்கு டைம் ஆயிரும். இப்போ என்ன செய்யுது, நாகமான் ராஜாவின் இடத்துல போய் சொல்கிறாரு. ராஜா என்ன செய்கிறாரு, அப்படியா சரிப்பா, உனக்கு ஒரு லெட்டர் தரேன், ஒரு நிருபத்தை தருகிறேன், இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல நீ போய் என்ன செய்ய, நீ கொடு என்று சொல்லுகிறார். அப்படி லெட்டரை வாங்கிட்டு இவன் என்ன செய்கிறான், தீர்க்கதரிசியை பார்க்க போகிறோமே அப்படிங்கிறதுக்காக வெறுங்கையா போகலை, 10 வஸ்திரங்களை எடுத்துக்கொள்கிறான், மாற்று வஸ்திரங்களை, தங்கத்தை வெள்ளியை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய வேலைக்காரர்களோடு கூட அவன் பிரயாணப்பட்டு எங்கே போகிறாரு, இஸ்ரேலுக்கு போகிறார். எருசலேம் அல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறார். அங்கே போகும்போது நேராக போய் இந்த லெட்டரை யார் இடத்துல கொடுக்குறாங்க, வேலைக்காரர்கள் ராஜாவின் இடத்துல கொடுக்குறாங்க. ராஜா அதை படித்து பார்க்குறாரு. ராஜா அதை படித்து பார்த்தோன்னா அவருக்கு பயம் வந்துடுச்சு. எப்பா, இவன் என்னை விரோதிக்கவே இந்த மாதிரி விஷயத்தை என்ன செய்திருக்கிறான், நான் எப்படி குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும்? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே போய் நேரா எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போகாம ராஜாவின் இடத்துல போனதுனால அங்க ஒரு பெரிய ஷாக் ராஜாவுக்கு வந்துருச்சு, யோராம் ராஜாவுக்கு வந்துருச்சு. என்னன்னா, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கி விட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா அப்படின்னு சொல்றான். இவனுக்கு பயம் வந்துருச்சு. இல்லை, இவனுடைய குஷ்டரோகத்தை, நானே ஒரு ராஜா, குஷ்டரோகத்தை குணப்படுத்துவதற்கு, நான் கொல்றதுக்கு உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் கடவுளா தேவனா அப்படின்னு வஸ்திரத்தை இவன் விரோதிக்கவே சமயம் தேடுகிறான். என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறதுக்கே இந்த மாதிரி காரியத்தை செய்யறான், நான் எப்படி குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியும்? பயந்து வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு அப்படியே ராஜா போராடுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீ உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்போ ராஜா என்ன செய்கிறாரு, அடா இங்கெல்லாம் வராத, இடம் மாதிரி வந்துட்ட, நீ போக வேண்டிய இடமே வேற. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் தேடி வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு சரியான செய்கிறதில்ல, போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், பாவம். அரண்மனையில் கொண்டு போய் கொடுத்தா இவன் தப்பாக நினச்சிக்கிட்டான், அரண்மனை கொடுத்தா
எங்கேயாவது எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற இடம் யாருக்கு தெரியும்? அரண்மனைக்கு தெரியும், ராஜாவுக்கு தெரியும். அதனால நேராக வந்து அந்த சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தேட, யூதருக்கு ராஜாவாய் பிறந்து இருக்கிறவர் எங்கே என்று தேடி எங்கே போயிட்டாங்க? அரண்மனைக்கு போனாங்க. ஆனால் அரண்மனையே கலங்கிட்டு அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. நேராக அரண்மனைக்கு போய் விசாரித்தாங்க. ஆனால் அங்கே இல்லை. எங்கே இருக்கிறாரு? எலிசா கேள்விப்பட்ட போது அவனை என்ன இடத்துல அனுப்ப நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் இடத்துல போகும்போது நாகமான் வந்து மிகப்பெரிய ஒரு கற்பனையில் போனான். மிகப்பெரிய ஒரு கற்பனை, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் போனான். என்னன்னா, இந்த மாதிரி சிரியாவின் ராஜாவே நிருபத்தை அனுப்பியிருக்கிறாரு, இவன் யாருங்கிற விஷயத்தை இவன் எழுதி டீட்டெயிலாக எழுதி, இந்த மாதிரி தளபதி வர்றாரு, தளபதிக்கு இந்த குஷ்டரோகத்தை சரி பண்ணி அனுப்பணும்னு. இவனுடைய இமேஜே வேறையா, இவனுடைய கற்பனைகள் வேற மாதிரி இருந்தது. என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசி நம்ம போனால் நம்மளை கூப்பிட்டு நிறைய மரியாதை கொடுப்பாரு, நம்மளை நல்லா சிங்காசனத்தில் உட்கார வச்சு நம்ம அவருடைய பெயரை சொல்லி, நாகமானுடைய பெயரை சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார். விண்ணப்பம் பண்ண பிறகு தன்னுடைய கையினால் தன்னுடைய சரீரத்தை எல்லாம் தடவுவார். தடவுன பிறகு எனக்கு சுகம் உண்டாகும் என்று கற்பனை நினைச்சு கொண்டாட்டமாக போய் உட்கார்றாரு. உட்காரும்போது எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவனை அங்கேயே நிற்க சொல்லு. அவனை கேஎஸ்சி அனுப்பி சொல்கிறாரு, யோர்தானை போய் 7 தடவை முங்கி குடிச்சிட்டு அப்படியே போயிடு, அப்படியே போக சொல்லு அவனை அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு செம காண்டாயிட்டு, பயங்கர காண்டு. ஏண்டா நான் வந்து இப்படி நினச்சிட்டு கற்பனையில் என்னை தடவி தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு என் பேரை சொல்லி சுகமாக்குவாருன்னு வந்தா, இவர் போய் யோர்தான் நதியில குளிச்சுட்டு போக சொல்லாரு. அதை பார்க்கலும் தமஸ்குவில் உள்ள தண்ணி, அந்த வாட்டர் எப்படிப்பட்டது சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து வாங்க பார்க்கலாம். 11, 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நான் நினைத்திருந்தேன். பெரிய கற்பனையோடு வந்தாரு. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடே திரும்பி போனான். ஹல்லேலூயா. ஆப்னாவும் பர்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த நதி, இவன் குளிச்சான்னா சரீரத்தில் இருக்கிற அழுக்கு வேணா போகுமே ஒழிய அந்த நதி குஷ்டரோகத்தை நீக்காதே. நீக்குமா? நீக்காது. யோர்தான் நதி கேவலமா பேசுறான். யோர்தான் நதியினுடைய மகத்துவம் இவனுக்கு தெரியலீங்க. ஹல்லேலூயா. யோர்தான் நதி எப்பேற்பட்ட நதி தெரியுமா? அது தேவனோடு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நதி அது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த நதி அது. இவனுக்கு அதனுடைய அருமை தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா? கற்பூரவாச. அவனுக்கு அது தெரியல யோர்தான் நதியை பத்தி. அவனுடைய நதியில குதிச்சான்னா அவனை விட்டு அழுக்கு போகும், குஷ்டரோகம் சரியாகாது. ஆனா யோர்தான் நதி அப்படி இல்லைங்க. இது தேவனோடு தொடர்புடைய ஒரு நதி. அது 3 தடவை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிரிந்த நதி அது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிக்கிறதுக்கு அறுப்பு காலம் மட்டும் பயங்கரமா ஓடி வந்தது அந்த நதி. ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்கு. இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் உடன்படிக்கை சுமந்து கொண்டு போன அவர்கள் தங்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு அது ஒரு குவியலாக குவிந்து நின்றது. வழிவிட்டு அனுப்பின நதி அது. ஹல்லேலூயா. எலியா சால்வையினாலே 2ஆக பிளந்து அக்கறைப்பட்ட நதி அது. திரும்பவும் எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்து திரும்ப எலியாவின் தேவன் என்றே அடித்த போது அது 2ஆக பிளந்தது. இவங்க வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்பட்ட அற்புதத்தின் நதி அது. இன்னொரு விஷயம் என்னன்னா, வர்ற எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துவே அந்த நதியில ஞானஸ்நானம் எடுக்க போற நதி அது. இவ்வளவு அம்சங்களை, இவ்வளவு அஸ்பெக்ட்ஸை கொண்டிருக்கிற நதி தான் இந்த யோர்தான் நதி. இதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியவில்லை, இதனுடைய மகத்துவம் தெரியவில்லை. இந்த நதி தேவனோடு கூட ஒரு தொடர்பில் இருக்கிறது, தேவனோடு கூட ஒரு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த நதி என்று தெரியவில்லை. அதனால இந்த யோர்தான் நதியை விட எங்க பயங்கர கேவலமா பேசிட்டு, எங்க தமஸ்குவில் இருக்கிற நதி எனக்கு அதை விட இந்த நதி பெரிய நதியா என்று அவன் தப்பாக கேவலமாக பேசினான். அப்பதான் அந்த டைம்ல சொன்ன பார்த்தீங்க, இந்த வேலைக்காரர்கள்
ரெண்டாவது விஷயம், அவனுக்கு நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. அந்த வேலைக்காரர்கள் சொன்னாங்க, அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க, 13வது வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, எவ்வளோ அழகா சொல்றாங்க, தகப்பனே. ஹல்லேலூயா. நிறுத்துங்க, அந்த இடத்துல வாசிக்க பாருங்க. எவனை அந்த ஊழியக்காரர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? தகப்பனே. இவன் நல்ல நாகமான் பார்த்தா ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரிகிறாரு இல்ல. தகப்பனேன்னு ஒருத்தன் கூப்பிடுற அளவுக்கு அவனுக்குள்ள அந்த தகுதி இருந்திருக்கிறது பாரு. அந்த தகுதி இருந்தது. எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா சொன்னாரு, தகப்பனே, தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாய் இருந்தவர். ஹல்லேலூயா. தகப்பன் என்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே நாகமான் அதை பெற்றிருந்தான். தன் தகப்பனே ஒரு விஷயத்தை சொல்றாரு, என்னன்னா வாசிங்க பார்க்கலாம். அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று அவர்கள் சொன்னார். தகப்பனே, அந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு பெரிய விஷயத்தை செய்ய சொல்லி இருந்தாரு அப்படின்னா, அந்த ஒரு பெரிய விஷயத்தை நீ எதை செய்வீர்? செஞ்சிருப்பீர். அதாவது என்னென்ன ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஏதேனும் நீண்ட நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தி இருந்தால், ரொம்ப நாள் டைம், 1 மாதம் ஆகும், இந்த விஷயத்தை நீ செய்யணும், பெட்லேயே இருந்து இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லியிருந்தா நீர் என்ன செய்திருப்பீர்? நிச்சயமா எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்துக்கு நீ உட்பட்டிருப்பீர். அப்படித்தானே? ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? வலி மிகுந்த ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்க. அறுவை சிகிச்சைக்கு உட்படப்பட்டிருந்தால், இந்த அறுவை சிகிச்சை பண்ணுனா இந்த உடம்புல இருந்து இந்த லெப்பர் உன்னை விட்டு நீங்கும் சொல்லியிருந்தா அதற்கும் நீர் என்ன செய்திருப்பீர்? வலியை தாங்கி கொண்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துருப்பீர். இன்னொரு விஷயம், உடம்புல உன்னை டயாலிஸ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. குஷ்டரோகம் மாறணும்னா உள்ள இருக்கிற ரத்தத்தை எல்லாம் வெளியே எடுத்து புதிய ரத்தத்தை என்ன செய்யணும்? உள்ள கொடுத்து அதை சரி பண்ணணும்னு நீ நினைச்சிருந்த அப்படிப்பட்ட காரியத்திற்கு அவர் உட்படுத்தப்பட்டிருந்தால் நீ அந்த விஷயத்தை செய்திருப்பாயா, செய்திருக்க மாட்டாயா? சொல்லுங்க. நிச்சயமா நான் செய்திருப்பேன். ஒரு பெரிய காரியத்தை சொல்லும் போது அதை நிச்சயமா அவர் செய்திருப்பார். அது சொல்றாரு, ஐயா, அவர் ஒன்று பெரிய விஷயத்தை செய்ய சொல்லலை, யோர்தான் நதியில ஒரு ஸ்நானம் பண்ண, அவ்வளவுதான். 7 தடவை முங்கி எந்திரி. நீ சோப்பு போட்டு குளிக்க வேண்டாம், ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டாம், நீ ஒன்றும் செய்யாத, போய் பக்கத்தில் நின்று 7 தடவை முங்கி மட்டும் எந்திரிச்சிரு, நீர் பாருமே. நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன், எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களிலே இவர் ஏன், அதாவது இவர் ஒருவேளை எலிசா தீர்க்கதரிசி நாகமானை யோர்தான் நிலையை குதிச்சு அப்படியே போன சொல்லதற்கான காரணம் என்னன்னு அப்படின்னா, ஒரு வேலைக்காரனை விட்டு சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை இவர் மெடிடேஷன்ல இருந்திருக்கணும், ஜபத்தில் இருந்திருக்கணும். இவனால் வர முடியாத ஒரு பட்சத்தில் சொல்லி அனுப்பியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாகமானுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்குதா, விசுவாசம் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஹல்லேலூயா. சாதாரணமா அற்புதம் நடக்காது. கீழ்ப்படிதலும் விசுவாசம் எங்கே உண்டோ அங்கதான் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அது சொல்ற, அந்த கிண்ணியில உப்பு போட்டு எடுத்துட்டு வானா என்ன செய்யணும்? உப்பு போட்டு எடுத்துட்டு வந்தாங்க இல்ல. நம்முடைய கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் இல்லாம அற்புதங்கள், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு ஜோடான குதிரைகள் போல, ரதத்திலே பூண்டப்பட்ட குதிரைகள் போல, அது இருந்தா தான் அற்புதம் நடக்கும். அதனாலதான் இவன் எலிசாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நீ போ, விசுவாசம் தான் முக்கியம், கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அதனால அனுப்புகிறார். இவன் போய் கொஞ்சம் தயங்கி நின்றான். ஆனா இவனுடைய வேலைக்காரர்கள் அவனை புஷ் பண்றாங்க. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்காரர் எவ்வளோ கிரேட். ஹல்லேலூயா. அந்த சிறு பெண்ணை கொண்டு கர்த்தர் ஃபர்ஸ்ட் அவனை கைட் பண்ணாரு. ரெண்டாவது, இவன் தயங்கி நிற்கும் போது, ஏன் அப்படின்னா, ஏன் இந்த வேலைக்காரர்கள் அந்த விஷயத்தை அவனுக்கு சொன்னாங்கன்னா, நாகமானை விட, அந்த பெண் குழந்தை சொன்னதை விட இவர்கள் சக மனுஷர்களோடு பழகின போது எலிசாவை குறித்ததான அவர் செய்த அற்புதங்களை குறித்த விஷயத்தை நிறைய கேட்டு இவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிதான் நிறைய விஷயங்களை இவங்க தெரிஞ்சதுனால தான் சொல்றாங்க, அவர் ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீர்ல,
தண்ணி தானே குதிக்க சொல்கிறார். நீ விசுவாசித்து நீர் இறங்கும், கீழ்ப்பணிந்து நீர் இறங்கும், நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அதே போல் என்ன செய்தான், சரி வேலைக்காரர் புஷ் பண்ணுறாங்க, அன்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி இறங்குறான். இறங்கி 7 தடவை முங்கி எந்திரிக்கிறான். அவனுடைய குஷ்டரோகம் மாறி அவனுடைய சரீரம், அவனுடைய மாம்சம் குழந்தையினுடைய மாம்சத்தை போல மாறிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். சின்ன பிள்ளையினுடைய அல்லேலூயா. இதை வர்ணிக்கவே முடியல. இந்த இடத்துல இருந்து எனக்கு குதிக்கணும் போல தோணுது. நாகமானுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆலையில் இன்னும் தேவன் அதே போல சுகப்படுத்துவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோபு சொல்றாரு, என்னுடைய அதாவது ஊழியக்காரங்க, என்னுடைய வேலைக்காரர்களை ஏதாவது வழக்கு என் இடத்துல பேசினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். யோபனுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் சீக்கிரமாக வாசிங்க பார்க்கலாம். யோபனுடைய புஸ்தகம் 31, 13, 14 வசனம். யோபு 31, 13, 14 சீக்கிரம். என்னுடைய வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் என்னோடு கூட வழக்காடும் போது நான் அவர்களுடைய நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால், தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு அப்படின்னு என்னன்னா, என் வேலைக்காரனானும் வேலைக்காரியான என்னோடு வழக்காடும் போது எனக்கு ஒரு விஷயத்தை அவங்க சொல்லும்போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணியிருந்தால் என்று பார்க்கிறோம். இப்போ அவங்க இவன் பெரிய வேலைக்கு இவங்க வந்து நம்மளை காட்டு நமக்கு ஒரு வேலை பணிவிடக்காரன் தானே, இவன் பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினச்சி அவர் மூழ்காமல் இருந்தாருன்னா இவருக்கு அந்த சுகம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கா? அப்படிதானே? ஆமாம். அவர் நம்ம வேலைக்கு சரி சில நேரத்தில் வேலைக்காரருடைய ஆலோசனைகளும் நல்ல ஒரு ஆலோசனைகளாக இருந்திருக்குது. இல்லை, கழுதை தேடிட்டு சவுல் ராஜா போகும்போது நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை, எப்படி தீர்க்கதை செய்ய அங்கே அவன் ஒரு வழிகாட்டுறான். என்னன்னா, கழுதை தேடி தேடி பார்க்குறாங்க, கழுதை கிடைக்கல. அப்போ அந்த வேலைக்கு அங்கே இருக்கிற வேலைக்காரன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான், பக்கத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அங்கே போனால் நம்ம என்ன செய்யலாம், அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருவார் கழுதை, நம்ம போகலாம். அப்போ சவுல் ராஜா சொல்கிறாரு, நம்ம இடத்துல அவர் கொண்டு போகிறதுக்கு காணிக்கலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ அவன் சொல்கிறான், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, வாங்க போகலான்னு சொல்லி அந்த வேலைக்காரன் கைட் பண்ணுறான். அந்த வேலைக்காரன் கைட் பண்ணது நிமித்தமாக இஸ்ரவேலுக்கே முதல் ராஜாவாய் யார் மாறினான்? சவுல் ராஜா மாறினான். சில வேலைக்காரர்கள்னால தான் சில அவங்களுடைய அவங்க மூலமாகவும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? வழி நடத்துகிறார். நம்ம சொல்லி ஒரு வீட்டில் வேலைக்காரங்களாக இருக்கலாம், ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு அடிமையாக கூட ஒரு இடத்துல வேலை செய்யலாம். இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. உங்களின் நிமித்தமாக அல்லேலூயா உங்களுடைய எஜமானன் ஆசீர்வதிக்கப்படுறார். எப்படி யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வாதம். அவனும் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் தானே. 30 காசுக்கு தன்னுடைய சகோதரர்கள் விற்று போட்டாங்க. எகிப்து தேசத்தில் அவன் போத்திபாரனுடைய வீட்டில் இருக்கும்போது போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரே. ஹல்லேலூயா. சிறையில் போட்டாங்க, அங்கேயும் அவனுக்கு தரிசனம் சொப்பனத்தை எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எகிப்து தேசத்துக்கே அவர் பிரதம மந்திரியாக மாறினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த பெண்ணோ அந்த சிறு பெண்ணோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த கைட்னஸ் பாருங்க, அவரை வழி நடத்தினர். அந்த வேலைக்காரர்கள் அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் தான். அவன் எங்கே போனாலும் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளியே நிற்கக்கூடியவங்க. ஆனால் அருகில் வந்து சொன்னபோது அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். எந்த சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ எந்த ஆலோசனை நமக்கு சொன்னாங்கன்னா அந்த ஆலோசனை நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா, அவங்க சொல்கிற ஆலோசனை நல்லா இருந்தால் அதை ஏற்றுக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஹல்லேலூயா. அது நல்லதாக பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துணும். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா செய்கிறது, நீ என்ன பார்க்கலும் பெரிய ஆளாடா நீ அப்படின்னு ஒருபோதும் நல்ல ஆலோசனைகளை நம்ம வெறுத்து தள்ளக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்படி நடந்தது. இதுக்கு பிறகு நாகமானுக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சுங்க.
அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்தை, பயங்கரமான சந்தோஷத்தில் ஒரு பார்த்த போது, அவன் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரே கடவுள், இனிமேல் அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன், கும்பிட மாட்டேன். நான் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம், 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவருக்கு முன்பதாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொண்டேன். அவர் இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர், யெகோவாவே கர்த்தர், பூமி எங்கும் அவரை போல தெய்வம் இல்லை என்பதை இப்பொழுது நான் அறிந்து. எங்க இப்போ பாருங்க, ஹல்லேலூயா, அவரை போல தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த இப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பான். இந்த வேலைக்காரர்களுக்கு எப்படி நல்ல விஷயங்களை செய்திருப்பான். ஹல்லேலூயா. அவனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் ஒரு கையிலே ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றார். அந்த காணிக்கை அவர் என்ன செய்யல, வாங்கல. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நாகமான் தெய்வனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் அறிக்கை பண்றான், இஸ்ரவேலின் தேவனே தேவன், பூமி எங்கும் அவரை போல தெய்வம் இல்லவே இல்லை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே அல்லேலூயா இயேசு என்கிற நாமமே இல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே? அற்புதங்களை செய்கிறதிலே, மகத்துவத்திலே, பரிசுத்தத்திலே உம்மை போல உமக்கொப்பானவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. ஒரு புறஜாதியான் அறிந்து கொண்டான். இவன் இவ்வளோ பெரிதான தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வேலைக்காரர்கள் தான் எப்படி இருந்தாங்க, வழிகாட்டியாக இருந்தாங்க, உறுதுணை. இவங்களை ரொம்ப நான் அட்மையர் பண்ணுறேன், இவங்களை நான் ரொம்ப பாராட்டுறேங்க. ஹல்லேலூயா. இப்படி இருந்தான் பாருங்க. அதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யோர்தான் நதி அவ்வளவு கேவலமாக பேசினான். எங்கள் ஊர் தமஸ்குவில் இருக்கிற நதி யோர்தான் நதியை விட எவ்வளோ பெரிய நதி, அங்கே என்னால் குளிக்க முடியாதா? யோர்தான் நதியை கேவலமாக பேசினான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் எலிசான் இடத்துல ஐயா, நான் உங்களுடைய உங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற மண் கொஞ்சம் 2 மூட்டை எனக்கு என்ன செய்யுங்க, 2 பொதி மண், கழுதை கோவேறு கழுதை சுமக்கத்தக்கராக 2 பொதி மண்ணை எனக்கு கொடு. இந்த மண் இஸ்ரவேலிலிருந்து இந்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் எங்கள் தேசத்தில் அவருக்கு பலிபீடத்தை கட்டி அவருக்கே என்று வேற ஒருவருக்கும் நான் பலி செலுத்தாதபடி, ஆராதிக்காதபடிக்கு ஹல்லேலூயா நான் கொண்டு போக எனக்கு உத்தரவு கொடுனா. ஆமே. அப்போ நதியை கேவலமாக பேசினவன் இப்போ எதை வேணும்னு கேட்குறான், மண்ணை கூடன்னு கேட்குறான். ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் அப்படிதான் நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய மகத்துவங்கள் நம்மேலே காண்பித்த பிறகு ஆமென், நம்மிடத்தில் இருக்கிற மேன்மையை மற்றவர்கள் நிச்சயமாய் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதாக 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாக தகனத்தையும் பலியும் நான் செலுத்துவதில்லை. அவருக்கு மட்டும்தான் பலி செலுத்துவேன். நீ இனிமேல் ஆராதனை செஞ்சானா அவருக்கு மாத்திரம்தான் ஆராதனை செலுத்துவேன். ஹல்லேலூயா. அது எங்கூர் மண் இல்லை, நான் இங்கிருந்தே இந்த மண் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த இஸ்ரவேலை அற்பமாய் நினைத்தான். ஆனால் அங்கிருந்தே கர்த்தர் அவனுக்கு மண்ணை கொடுத்து அனுப்பி, நீ போய் கட்டுறான். அந்த வாழ்நாள் எல்லாம் அதிலேயே பலிபீடத்தில் கர்த்தரை தொழுது கொண்டு அவன் செத்து போனான் என்று பார்க்கும். இந்த இடத்துல ஒரு 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 விஷயத்தை இவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறார் வேற, அப்படிதானே? ராஜாவுடைய அடிக்கடி ராஜா அரண்மனைக்கு போகணும், ராஜா கூப்பிட்ட இடத்துல எல்லாம் போகணும். இவன் எலிசாவின் இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். எல்லாம் சரி, நான் ராஜாவோடு கூட ரிம்மோன் அப்படின்னு ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி போகும்போது அதை வணங்கிட்டு தான் நான் என்ன செய்யணும், உள்ளே போகணும். இதுக்கு கர்த்தர் என்னை மன்னிப்பாரா? இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது என்னை மன்னிப்பார். அந்த வசந்த ஒரு காரியத்தையே நான் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள, அதை ஆண்டவன்னா ராஜா வைக்கிறது சொல்கிறான். என்னுடைய ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது
நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே நான் பணிய வேண்டியதாக இருக்கும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் மத அடியானாகிய எனக்கு பாருங்க, அதற்கு அவன் சமாதானத்தோடு போ என்றான். அவன் புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போனான். அப்படின்னா என்ன, நாகமன் கேட்ட விதம் என்னன்னா, நான் இனிமேல் இஸ்ரவேலின் தேவனை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டேன், கும்பிட மாட்டேன், அவருக்கு மட்டும்தான் பலி செலுத்தும், அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன். ஆனால் நான் ஒரு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிறேன். ராஜா எங்கே போனாலும் அவரோட கூட போகணும். அவர் என்ன பண்ணணும், அவர் கோயிலை வணங்கினாலும் வணங்கணும். ஆனால் நான் வணங்க மாட்டேன். யாரை வணங்க மாட்டேன்? ரிம்மோனை வணங்க மாட்டேன். சில நேரத்தில் அது குமிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படி ராஜாவுக்கு நான் அந்த மாதிரி விஷயத்தை செய்யாத பட்சத்தில் என்னுடைய வேலை என்ன செய்யும், பறிக்கப்பட்டு போகும். அப்படிதானே? சில கவர்மெண்ட் அதிகாரிகள் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டா அவங்களுக்கு, குஷ்டரோகத்தை விட விக்கிரக ஆராதனை கொடிதான பாவம். சொல்றது புரிஞ்ச? குஷ்டரோகத்தை விட விக்கிரக ஆராதனை கொடிதான பாவம். ஏங்க, அவ்வளோ செல்வாக்கு பெற்றிருந்த மனுஷன் ஜெயிக்க முடியல. ஒரே ரீசன், அப்பவே மனசுல தோணுச்சு, இருந்தாலும் இந்த தடவை வரவே மாட்டான், திரும்பவும் எந்திரிக்க முடியாது. அந்த தப்பு நான் சொல்றதுனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த ரிம்மோன் இவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருந்தான். அப்படி தேவனோட உண்மையான அது எனக்கு எந்த சூழ்நிலையும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நான் ரிமோன் அந்த கோயிலுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா ஒரு ஸ்காலர் சொல்கிறார் என்னன்னா, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருந்தன்னா ஏதோ ஒரு பாவம் நம்மளை எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் பின்னாக வரணும்னு தான் பைபிள் ரூல். அப்படி தானே? விட்டேன்னா முழுசாக விட்டுரு. ஒன்றும் ஆற்றுல ஒரு காலை வைக்காத, சேத்துல ஒரு காலை வைக்காத. விட்டேன்னா முழுசாக விட்டுட்டு தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினா அந்த உடன்படிக்கையை கரெக்டாக உறுதியாக காத்துக்கிட்டு நீ வந்தேன்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணின என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரும் என்றால் கொஞ்ச நாள்ல கர்த்தர் அந்த உடன்படிக்கையை முறிச்சு போடுறாரு. அது தேவனுக்கும் கொஞ்ச நாள் பாப்பாரு, அது முறிஞ்சு போயிருது, அந்த உடன்படிக்கை தொடராம போய் விடுகிறது. புரிஞ்சுதா? நான் இந்த இடத்துல எலிசா இந்த காரியத்தில் அனுமதிச்சா கூட சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டி நம்ம சார்பில் நம்ம பங்குல சில விஷயங்கள் சொல்லணும். என்னன்னா, அவன் அந்த பகுதிக்கு போகவே கூடாது நாகமான். ஆனா ஒரு விஷயத்துக்காக விட்டார், இனிமேல் அவரை தவிர வேற யாரையும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வேலை பறி போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயம் பண்ணார். நான் உள்ள குமிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பட் ஆனால் அதை என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். எலியா அவனை நம்பினான். அப்படிதானே? ஏங்க, போய் விக்கிரக கோயிலுக்கு முன்பதாக நிற்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுங்களா? அங்கே போய் கையெடுக்கிறது எவ்வளோ பெரிய, கையெடுத்து கும்பிட்றது எவ்வளோ பெரிய, சும்மா கூட செய்யக்கூடாதுங்க, பாவனை கூட பண்ணக்கூடாதுங்க, பாவனை கூட பண்ணக்கூடாது. அங்கே போய் சும்மா கையை தூக்கி நிற்க உலகத்து, அதாவது சபைக்கு ஒரு மாதிரி நடந்துட்டு வெளியே உலகத்தில் போய் ஒரு வேஷம் போட்டுட்டு தெரியக்கூடாது, உலகத்தான் மாதிரியே இருக்கக்கூடாது. சபைக்கு வரும்போது நல்லா வெளியே போகும்போது பொட்டும் பூவும் வச்சு திருநூறு வச்சுட்டு மற்றவர்களைப் போல சாமியாரை மற்ற பெண்களைப் போலவே இருக்கக்கூடாது. நம்ம வேறுபட்ட ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், வாழணும். இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா போகிறது, கல்யாணத்துக்கு போகிறேன், காது குத்துக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், நல்ல பெரிய பொட்டா வச்சுக்கிட்டு பின்னாடி நிறைய பூ மூலமாக வாங்கி வச்சுட்டு அப்படியெல்லாம் போகிறது. சில விஷயத்தை நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். சபை என்ன சொல்லுது, நகை போடுது வேண்டான்னு சொல்லலை, இன்னும் என்ன நகை வேணாலும் போட்டுக்கோ, நல்லா உடுத்து. ஆனால் சில விஷயத்துக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுதில்ல, அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுல்ல. சரி, அது எவ்வளோ பெரிய சாபம், அது குஷ்டரோகத்தை விட மிகப்பெரியதான ஒரு பாவம் அது. அதான் பைபிள் சொல்லு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்கன்னு இருக்கு. நான் ஆண்டு சொன்னா, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நம்ம அப்படி தான் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், உலகத்தோடு கூட சேர்ந்து நம்ம இருக்கக்கூடாது. உலகத்திலிருந்து எக்லீசியான என்ன, சபைனா என்னங்க அர்த்தம்? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தானே. இப்போ இதுக்கு நம்ம என்ன வித்தியாசம்? இப்போ செப்பரேட்டட் லைஃப் தான் நம்ம வாழ்க்கையில் வரும். அது எப்பேற்பட்ட எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாய் நம்ம இருக்க வேண்டும்.
அல்லேலூயா. நிறைய பேர் இருந்தாங்க. தானியேல் இருந்தார், நெகேமியா இருந்தார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க, எஸ்தர் இருந்தா. அல்லேலூயா. இவங்கெல்லாம் இருக்கலையா? இவங்கெல்லாம் வாழலையா? ஆனால் அந்த ரிமோன் அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி தான் பட்டுது. ஆனாலும் அவர் வந்து நாகமான நம்பி என்ன செய்தார்? அனுப்பினார். அவன் ஒரே வார்த்தையே எலிசா நம்பினார். என்னன்னா, இனிமேல் கர்த்தரை தவிர வேற யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பலியிட மாட்டேன். யெகோவா தெய்வத்தை தவிர எனக்கு வேற தெய்வம் இல்லை, வானத்தின் பூமியில அவர் தான் தெய்வம் என்று அவரை சொன்னார் என்று நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் அந்த காணிக்கை கொடுத்தாரு, வாங்காம வீட்டுக்கு போயிட்டார். அவர் போயிட்டார். பாதி வழியில் நாகமான் அவனுடைய சந்தோஷமாக ஹாப்பியாக அவங்க ஊருக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறார். இதை வாட்ச் பண்ணிகிட்டே கேஸ் என்ன செய்தான் என்ன நினச்சான்னு தெரியல. ஒருவேளை எலிசாவின் இடத்துல இருந்தெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது, பெரிய வீடு கட்ட முடியாது, இல்லை பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு ஒரு துணி கூட வாங்க முடியாது அப்படின்னு நினச்சானே. இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் ஒரே வஸ்திரத்தை, ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதையவே துவைச்சி போட்டுட்டு வேதமும் கையுமா இருக்கிறான். இந்த ஆளோடு இருந்தோம்னா மேன்மையே அடைய மாட்டோம்னு நினச்சானா என்னன்னு தெரியல. அந்த காலம் வேற, பஞ்சத்தின் காலம் வேற, பீக்கில் இருக்கு பஞ்சம், இல்லை குழந்தைகளை அறுத்து சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குன்னு பாருங்க. இவன் பார்த்தான், இந்த ஆள் இருந்தா இவனும் பொழைக்க மாட்டான், நம்ம என்ன செய்ய மாட்டான், பொழைக்க விட மாட்டான். இவனும் காணிக்க வாங்க மாட்டான், நம்மளையும் காணிக்க வாங்க விட மாட்டான்னு நினைச்சானோ என்னவோ தெரியல. கொஞ்ச தூரம் நாகமானும் அவனுடைய வேலைக்காரர்களும் போகும்போது பின்தொடர்ந்து என்ன செய்தான், போனான் என்று பார். பின்தொடர்ந்து போய் அங்கே போய் ஒரு பொய், நாகமான் இடத்துல ஒரு பொய் சொல்கிறான். என்ன பொய் சொல்கிறான்? அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனம் வாசிங்க. வேலைக்காரன் சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாயிலும் வாங்குவேன் என்று ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசியின் புத்திரர் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் அனுப்பினான் என்றான். இப்போ எஜமான் அனுப்பினான்னா அங்கே போய் பொய் சொல்கிறான். இப்போ தான் 2 பேரும் எப்பிராயீம் மலை தேசத்திலேருந்து தீர்க்கதரிசன புத்திரர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் தரணும், அவங்களுக்கு கொஞ்சம் தாளந்து தரணும். ஆகவே நீங்கள் எங்கள் எஜமானன் எலிசா என்னை அனுப்பியிருக்கிறான்னு சொன்னபோது அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல தயவாய் நீ வாங்கி கொள்ளுங்கிறான். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, படிங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்துன்னா சும்மா சாதாரணமான பெரிய அமௌண்ட் அது. அதை வந்து என்னால் அதை நேற்று எடுத்துகிட்டு வர எத்தனை விஷயத்தை தான் கொண்டு வந்து பிரசங்கம் பண்ணுறது, அதெல்லாம் கொண்டு வர முடியல. நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் பாருங்கள். 2 தாளந்து வாங்கிக்கொள் என்று அவனை வருந்தி 2 தாளந்து வெள்ளியும் பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பதாக சுமந்து போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேலே வைத்தான். 2 பேர் மேலே வச்சு அந்த தாளந்துகளையும் அந்த வஸ்திரங்களையும் வச்சு அனுப்புகிறான். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது, அதாவது குறிப்பிட்ட இடம்னா கேஎஸ்சியினுடைய வீட்டு பக்கம் வந்தபோது கேஎஸ்சி அந்த 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 தாளந்துகளையும் மாற்று வஸ்திரத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க 2 பேர்த்தையும் என்ன செய்கிறான், பாதி வெளியிலேயே அனுப்பி விடுகிறான் என்று பார்க்கும். அவங்க போயிட்டாங்க இல்லை. இப்போ இதை பூட்டிட்டு நேராக எங்கே போகிறாரு, எலிசாவின் இடத்துக்கு போகிறார். எலிசாவின் இடத்துக்கு போகும்போது எலிசா அவன் வர்றதுக்கு முன்னாடி வாசலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, எங்கே போயிட்டு வர்ற, யாரோடு இருக்கிறார் அவரு, இவர் இல்லை எலிசா கேயாசி யாரோடு இத்தனை வருஷமா இருக்கிறாரு, எலிசாவோடு கூட இருக்கிறாரு. எலிசாவுக்கு நம்ம பண்ணுறதெல்லாம் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் சொல்லிட்டான், தீர்க்கதரிசிகளுக்கு மனக்கண் இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்கு தெரியல, அவ்வளவு வருஷமாய் கூட இருந்தும் அவனுக்கு தெரியவில்லை. சிலர் என்னுடைய மனம் உன்னோடு கூட வரவில்லை ஆங்கிறார். அந்த வசனத்தை கீழே வாசித்து பாருங்க. இறங்கி
என்னுடைய மனம், பாருங்க அந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய மனம் உன்னோடு கூட. தீர்க்கதரிசிகளுக்கு மனக்கண் இருக்குதுங்க. தீர்க்கதரிசிகளுக்கு மனக்கண் இருக்கிறது. அவங்களோடு கூட அந்த மனம் என்ன செய்யுது? போகிறது. அனனியா சப்பிராலும் தன்னுடைய காணியாட்சிகளை கொண்டு வந்து விட்டு பாதியை வித்து வீட்டில் வச்சுட்டு கொஞ்சத்தை கொண்டு வந்து தேவாலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிதானே இருக்கு. அப்போ பேதுரு சொல்றாரு, இவ்வளவுதான் காணியாட்சிகளை விட்டிருக்கலான்ட்டு கேட்ட போது 2 பேரும் சொல்றாங்க, ஆமா இவ்வளவுக்கு தான் நாங்கள் வித்தன்னு சொல்லி. அப்போ பேதுரு சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியின் இடத்துல நீ பொய் சொல்ல வேண்டியது என்ன? இப்போ இவன் மறந்துட்டான், எலிசாவின் இடத்துல யார் இருக்கிறா அப்படிங்கிற மறந்துட்டா. தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஏன்னா நான் எலிசாவை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சத்துருக்கள் எங்க பதுங்கி இருந்தாலும் அந்த பதுங்கி இருக்கிற இடத்த எலிசாவு தேடி கண்டுபிடிச்சிருவார். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல சத்துருக்கள் வந்து பதுங்கி பாளையம் இருக்கிறாங்க. யோராம் ராஜாவே நீ அலர்ட்டா இருந்துக்கன்னு சொல்லுகிற ஆள் அவரு, எலிசா தீர்க்கதரிசி. அவருக்கு இவன் சின்ன பண்ற தப்பு தெரியாதா? சொல்ற, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? நீ மனுஷனிடத்தில் இல்லை, நீ தேவனிடத்தில் போய் சொன்னாய். நீ வஞ்சித்த விஷயம், நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி வீட்டில் மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கிறது நீ எனக்கு தெரியாதா? பரிசுத்தாவின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன, ஏவினதென்ன? பாருங்க அந்த இடத்துல வாசிக்கிறோம். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசி எங்கிருந்து வருகிறாய் இந்தாய் என்று எலிசா கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. போய் சொல்றான், நான் எங்கேயுமே போலியே, வீட்டில் தான் இருந்தேன், உம்மோடு கூட தான் இருந்தேன், நீ பார்க்கலையா? அடுத்தது, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடுன்னு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கான காலம் இதா? ஐயா, நான் ஒரு விஷயத்தை இதை தியானிக்கும் போது ஒரு விஷயம் மைண்டில் வந்து, நல்லா கவனிங்களேன். ஒரு புறஜாதியானுடைய நாகமான் என்கிற அந்த ஒரு புறஜாதியானது, அந்த மனிதனுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரர் இருந்தாங்க. அப்படிதானே? நல்லா கவனி, ஏகப்பட்ட வேலை. அந்த வேலைக்காரர்கள் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களா இல்லை நல்லவர்களா இருந்தார்கள் என்பதை நம்ம வந்து பார்த்தோம். எவ்வளோ நல்லவங்க, எஜமானனுடைய அந்த வியாதியின் மேலே அவ்வளோ கரிசனை கொண்டிருந்தாங்க, ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி அவங்கள போல நிறைய தீர்க்கதரிசியை கூட வச்சுக்கல, ஒரே ஒருத்தனை வச்சிருக்கிறாரு. யார் அது? கேசி மட்டும்தான் இருக்கிறான். இல்லை, அவன் பாருங்க எப்படி இருக்கிறான்னு. தேவ மனுஷன் இவன், புறஜாதியான தேவ மனுஷன், தேவனோடு கூட நெருங்கி வாழ்கிறவர் இவன். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற வேலைக்காரன் எப்படிப்பட்ட வேலைக்காரன்? துன்மார்க்கமாக இருந்தான், இழிவானவனாகவும் பொய்யனாகவும் துன்மார்க்கனாகவும் கீழ்ப்படியாதவனாகவும் இருந்தான். பாருங்க, தூரத்திலிருந்து வந்து எலிசாவை பாராட்டிட்டு போறான். அவனுடைய தூரத்தில் அவன் செய்தியை கேட்டு அதை கண்டதை விட நேரில் வந்து பார்த்துட்டு போனவன் நிறைய பாராட்டுற எலிசாவை குறித்து. தூரத்திலே அவனை போற்றி, கேட்டவர்கள் எல்லாம் போற்றி அவனை பாராட்டினார்கள். அத்தனை வருஷமா தங்கள் கேள்விப்பட்டபடியே அவங்க வந்து நன்மை அடைஞ்சிட்டு போனாங்க. ஆனால் ஞானத்தை கேட்டு அறிந்து எப்பொழுதும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதன், அவருக்கு முன்பதாக எப்பொழுதுமே நிற்கிற ஒரு மனிதன் என்ன செய்யல? எந்த ஒரு நற்பண்பும் அடையாம ஆதி விசுவாசியாகவே, ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்து விசுவாசியாகவே இருந்துட்டு போயிட்டான். எந்த ஒரு நற்பண்பும் சேஞ்ச் மாறவே இல்லை. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஐயா நம்ம வந்து யூதர்களை விட மற்ற பிள்ளைகள் நல்ல ஞானவான்களா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர். புறத்தினர் நல்லா இருக்கிறாங்க, நம்மளை விட நல்லவங்களா இருக்கிறாங்க, ஞானமுள்ளவர்களா அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. நம்ம தான் இவ்வளவு வேத வசனங்கள் இருந்தும், இவ்வளவு சத்தியங்கள் இருந்தும், இத்தனை கட்டளைகள் இருந்தும், பிரமாணங்கள் இருந்தும், வேத புஸ்தகத்தையே கர்த்தர் எழுதி கொடுத்திருந்தும் ஒரு கிறிஸ்தவன் புறஜாதி விட மோசமா இருக்கிறான். அப்படிதாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு
இந்திய தேசத்தில் டிவோர்ஸினுடைய அதாவது இந்த விவாகரத்து பண்ணுறவங்க யார் அதிகம் தெரியுமா? நம்பர் 1ல இருக்கிறது நம்ம தான். ஜானுன்னு பேர் போட்டிருப்பான், கொலைகேஸில் மாட்டுவான். இல்லை, மத்தையுன்னு பேர் வச்சிருப்பான், பிட் பாக்கெட் அடிச்சன்னு மாட்டுவான். வேற பவுலுன்னு பேர் வச்சிருப்பான், கஞ்சாவின் பேரிலே பவுல் என்கிறவர் பால் அவர் கைது செய்யப்பட்டார். ஏங்க, நமக்கு தாங்க விழிப்புணர்வு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வேதம் ஒரு மிரருங்க. இதை பார்த்து நம்ம வாழ்க்கையை நடத்தணும். நிறைய வழிகாட்டியான ஒரு புஸ்தகம் இது. தேவ ஆவியானவர் எழுதி கொடுத்த புஸ்தகம். இதை படிக்காம, ஏன்னா மற்றவர்களை விட தேவனோடு கூட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க தாங்க. நம்ம தானே அதிகமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம செய்கிற வேலையெல்லாம் எப்படி இருக்குது? புறஜாதியான விட மோசமாக நடந்துக்கிறோமே. கேஎஸ்சி போல வீடு வெட்டுவதற்கும், நிலம் வாங்குவதற்கும், ஆடுகளை வாங்குவதற்கும், தோப்புக்களை வாங்குவதற்கும், வஸ்திரங்களை வாங்குவதற்கான காலம் இதுவா? நீ எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த காலத்திலே நீ மௌனமாய் இருந்தால் சகாயம் வேற ஒரு இடத்துல இருந்து வந்துடும். இது வஸ்திரம் வாங்குறதுக்கான காலம் அல்ல, வீடு தோப்புகளை வாங்குறதுக்கான காலம் அல்ல. என்னுடைய வீடு பாலாய் கிடக்கும் போது நீ மச்சு பாவப்பட்ட வீட்டிலே குடியிருக்கலாமா? நீ எங்க போ, காடுகளுக்கு போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து தேவாலயத்தை கட்டு, அதன் மேல நான் பிரியமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமே, ஹல்லேலூயா. காலமா கேசேன் என்ன பண்ணுன? ஆகவே நீ பண்ணின தப்புக்கு தேவனிடத்துல போய் சொன்ன, பரிசுத்தாவின் இடத்துல போய் சொன்ன, நான் போகலேன்னு சொன்னேன், நீ வஞ்சித்து வச்ச, தேவனிடத்துல ஏமாத்தின, பரிசுத்தமான நீ ஏமாத்தினதுனால நாகமானுடைய குஷ்டரோகம் யாருக்கு வரும்? உனக்கும் உன் சந்ததிக்கும் வரும் என்று பார்க்க. அவன் பொய் சொன்னான். பொய். நான் எங்கேயுமே போகலையே, நான் இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் பார்க்கலையா நீரு? அவருக்கு தெரியுமா தெரியாது? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். பைபிள் வசனம், நீதிமொழிகள் சில வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 12:19 வாசிங்க பார்க்கலாம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும், பொய் நாவோ ஒரே ஒரு நிமிஷம் தாங்க இருக்கும். சத்திய உதடு, நீங்க சத்தியமா பேசுனீங்கன்னா, உண்மையை பேசினா அது என்னைக்கு நிற்கும். பொய் நாவும் ஒரே ஒரு நிமிஷம் தான். அப்புறம் உன்னுடைய காரியமெல்லாம் பட்ட பகலாக மாறிடும், வெளிச்சமாய் மாறிப்போ. இன்னொரு வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 21:6 வாசிங்கப்பா. நீதிமொழிகளின் புஸ்தகம். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது, சாவை தேடுகிறவர்கள் சுவாசத்தை. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பு சாவை தேடுகிறவர்களின் விடுகிற சுவாசம் போல இருக்குமா? சாவை தேடுறவன் அந்த பெருமூச்சு விட்டுட்டு அலைவன் அந்த மாதிரி இருக்கும். எதுல? எப்படி சம்பாதிக்கிறவன்? பொய் நாவினால். அப்படிதான் யாருடையதா இருந்தது? இவன் என்னன்னா, எலிசாவை விட்டு செப்பரேட்டா போய் வாழணும்னு முடிவு பண்ணிட்டான். இந்த ஆளோட இருந்தால் 5 பைசா சம்பாதிக்க முடியாது, இந்த ஆளோட இருந்தால் வர்ற காணிக்கைன்னு வேண்டான்னு சொல்லுவான். இவனும் வாங்க மாட்டான், நம்மளையும் வாங்க விட மாட்டான். நம்ம எப்போ வீடு கட்டுறது, எப்போ கல்யாணம் பண்ணுறது, எப்போ பிள்ளை குட்டிகளை பெக்கிறது, அவங்களுக்கு எப்போ செட்டில்மெண்ட் வைக்கிறது, இந்த ஆள்கிட்டையெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு செப்பரேட்டாக போய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பிளான் பண்ணினான். ஆண்டு சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்தவன் பின்னிட்டு. சொல்லுங்க, அந்த வேலை யார் செஞ்சா? எலிசா செஞ்சாருங்க. எலிசா செஞ்சார். அல்லேலூயா. கலப்பையின் மேலே கை வச்சுட்டு அவர் பின்னிட்டு பார்க்கல, அவரை உழுது கொண்டிருந்தார். அந்த கலப்பையில் முதல்ல வேலை உழுது கொண்டு 12வது ஏரை ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு எலியா போய் அவர் அழைக்கிறாரு. அந்த எந்த ஏரை ஓட்டி கொண்டிருந்தாரோ அந்த ஏரினுடைய அந்த அந்த அது என்ன சொல்றது, அது என்னப்பா, கலப்பையை உடைச்சு அதில் நெருப்பு வச்சு செருப்பு அவ என்ன பண்ணாரு, சமைச்சு கொடுத்துட்டு பின்னிட்டு பார்க்காம, தனக்கு வேற ஒரு கலப்பை இருக்குது, நமக்கு ஒரு வேற பணி இருக்குது அப்படின்னு பின்னிட்டு வந்தவர் தான். திரும்ப அங்கே போகவே இல்லை. ஆனால் கேயாசி என்ன பண்ணுறாரு? அவரோடு கூட இருந்து இவ்வளோ காரியத்தை அனுபவித்த கேயாசி கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னாடி திரும்பி போயிட்டான்.
இது எத்தனை பெரிதான வேதனைக்கு உரிய காரியம் தெரியுமா? எத்தனை வேதனைக்குரியதான காரியம். நிலைச்சிருக்கணும் கர்த்தருக்குள்ளே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்படி வந்து பார்க்குறோம். பைபிளில் இன்னொரு வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்படி நாகமானுடைய குஷ்டரோகம் அவனுக்கும் வந்துச்சு என்று நம்ம வந்து பார்க்குறோம். ஆகவே இதிலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்களை அப்படியே வச்சிருக்கிறேன். அது இன்னொரு மெசேஜாகவே போடலாம். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களில் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. பார்க்கலாம், எல்லாம் முழங்கால் படியிட்டு நல்ல ஒரு பாடம்.